அஸ்ஸலாமு அலைக்கும். இது லன்ச்சு மினி விலாகுங்க. நாங்கள் எப்போ வெளியே போனாலும் ஒன்று பிரியாணி சாப்பிடுவோம், இல்லைனா நான் சைவ சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக நான்வெஜ் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். இது எப்படின்னா ஒயிட் ரைஸ் வைப்பாங்க, நம்ம அது கூட நான்வெஜ் குழம்பு இந்த குட்டி குட்டி பவுல்ஸில் கொடுத்துருப்பாங்க. கூடவே சேர்த்து கொஞ்சம் சைட் டிஷ் எல்லாம் வந்துருந்துச்சு. இது ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 400 வந்துருந்துச்சு. இதில் என்னென்ன வந்துருந்துச்சுன்னா, ஒரு சிக்கன் ஃப்ரை, ஒரு சிக்கன் கிரேவி, ஒரே ஒரு குட்டியோண்டு மட்டன் கோலா உருண்டை, ஒரு முட்டை கிரேவியோடு வந்துருந்துச்சு, ஒரே ஒரு பாயில்டு எக்கு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ரசம், ஒரு குட்டி டம்ளரில் சூப்பு, ஒரு சின்ன கப்பில் சர்பத்து, இது கூட ஸ்வீட்டுக்கு கேசரி, அப்புறம் வெஜிடபிள்ஸில் பாவக்காய் போட்டு ஒரு காரமாக நல்லா இருந்துச்சு, ஒரு கூட்டு கிரேவி மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பூசணிக்காய் போட்டு ஒரு கூட்டு மாதிரி ஒயிட் கலரில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது கூட ஒரு சப்பாத்தி, ஒரு அப்பளம் வந்துருந்துச்சு. ஒரு 2-3 டைப்பில் கிரேவி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் கிரேவி, நண்டு கிரேவி, மட்டன் கிரேவி, வெறும் கிரேவி மட்டும்தான் இருந்துச்சு, அதில் பீஸ்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு குட்டி கோன் கப்பில் பிரியாணி கொடுத்துருந்தாங்க, சிக்கன் பிரியாணி, ஒரு குட்டி பீஸும் கொடுத்துருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். 400க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா 2 ஐட்டம் மட்டும்தான் சிக்கனில் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஐட்டம் தான் இந்த மட்டன் கோலா உருண்டைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது மட்டும்தான், உங்களுக்கு வேறு எதுவுமே பெருசாக சைடிஷ்ன்னு கிடையாது. ஒரு அப்பளம், ஒரு முட்டை இருந்துச்சு. ஒயிட் ரைஸில் கிரேவிலாம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். கிரேவியோட டேஸ்ட்டுமே எல்லாமே சிமிலராக எனக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கிரேவிக்கு ஒரு கிரேவி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் எல்லாமே இந்த கரம் மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி திக்காக நிறையா தேங்காய்லாம் ஊற்றி அந்த மாதிரி தெரிஞ்சுது. ஓகே தான். 400க்கு ஒர்த்தானா கொஞ்சம் டவுட்டு தான்.